சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு இந்த தேவையில்லாத பேர் வைக்கிற வேலையெல்லாம்? ஏய், நான் என்னைக்கு பூர்ணிமா பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். அவ ஏதோ கேக்குறா, வேற வழி இல்ல. இவங்க எல்லாரும் தலையாட்டிட்டாங்க. கூட இருக்கிறதுனால நானும் வந்தேன், அவ்வளவுதான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. செவ்வந்தி அண்ணி 3 குழந்தைங்களுமே இல்ல. அவங்க இல்லாம இது என்ன ஃபங்க்ஷனு? பெத்தவங்க கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியும் கிடையாது. வெறும் அந்த குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்றீங்க. இது உங்களுக்கு காமெடியா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மா, ஐசு, என்னாச்சு? ஏன் டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் நடிக்காதானே. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்க, அவ்வளவுதானே? என்ன ஐசு, என்னாச்சு? ஏன் செவந்தி அண்ணியும் குழந்தைங்களும் வரல? அவங்க தான் ஏதோ குழந்தைக்கு ஸ்கூல் மாத்திரம்னு சொல்லி போனாங்க. அது எப்படி நான் அவங்களை தடுக்கிறது? அவங்க அப்படி போறேன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வர பிடிக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோனே. இத்தனை வருஷமா நீ நம்ம வீட்டுல இருக்க. ஒருத்தவங்க பேசுறத வச்சு என்ன அர்த்தம்னு கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. அவங்க பெத்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க வச்ச பேரை மாத்துறேன்னு கோயில வந்து உட்கார்ந்துருக்கியே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். குழந்தைய வேற ஏதாவது வீட்டுக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க இப்படி பண்ணியிருந்தா அன்னைக்கு தெரிய வாய்ப்பே இருந்திருக்காது. இப்ப அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு பேரை மாத்தணுங்கிறீங்களே, பாவம்னா அவங்க. என்னாச்சு? எல்லாரும் அங்க போய் நின்னு பேசிட்டு இருக்கீங்க. நேரம் ஆயிட்டே போகுது. இருங்க இருங்க, வருவாங்க. ஐஸ்வர்யா, என்னம்மா ஆச்சு? ஐசு, என்னம்மா வந்ததுல இருந்து ஒரே கடுகடுன்னு இருக்க? ஏன்பா, இந்த வீட்ல எவ்வளவு வருஷமா ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்காவது செவந்தி அண்ணி வராம இருந்திருக்காங்களா? எல்லாத்துலயும் அவங்க தானே கூட நிப்பாங்க. இன்னைக்கு அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்றீங்க. அண்ணியையும் காணும், 3 குழந்தைங்களையும் காணும். அவங்க வரலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களாப்பா? நீங்களா சேர்ந்து சமாதானப்படுத்தி இருக்க வைக்க வேண்டாமா? அப்போ நீங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணியும் அவங்க போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு இது பிடிக்கலன்னு தானே அர்த்தம். என்ன பேசுற ஐசு? ஐஸ்வர்யா, அப்படியெல்லாம் இல்லம்மா. இதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரியலையேம்மா. உண்மையிலே செவ்வந்திக்கு இதுல விருப்பம் இல்லையா? விருப்பம் இருந்திருந்தா குழந்தைங்களோட இங்க வந்திருப்பா. வரலேங்கும் போது தெரிய வேண்டாமாப்பா? இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்திருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு ஓரமா எங்கேயாவது ஒளிஞ்சிருந்துட்டு தம்பியை பார்த்துட்டு திரும்பி போயிடலாம், சரியா? மா, ஏமா ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்? நம்ம தம்பி தானே. சொன்னா புரிஞ்சுக்கோ மது. நான் உங்களுக்கு வரும்போது அதைத்தானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா, அப்ப தூரத்துல இருந்தே பார்க்கலாம். தம்பிக்கு பேர் மாத்துறது உனக்கு பிடிக்கல தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்களுக்கு பிடிச்ச பேரை அவங்க வைக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம். வா வா. ஸ்லிப்பரை கேட்டு. தம்பி, நேரம் ஆயிட்டே போகுது. பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாமே. வாங்க, வந்து உட்காருங்க. ஐஸ்வர்யா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. முதல்ல வாமா போலாம். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா. ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு வந்துட்டோம், அது பாதியிலே நிறுத்தக்கூடாதுமா. வாமா, வாங்க எல்லாரும் போலாம். வாமா ஐஸ்வர்யா, வா போல வா. வாங்க, நேரம் அதுல.
ஆரம்பிச்சிடலாமாம்மா குழந்தையோட அத்தை வந்திருக்காங்களா வந்திருக்கேன் சொல்லுங்க. இதோ ஆ, நல்லதா போச்சு. அம்மா குழந்தைய அத்தை கையில கொடுத்துருங்க. சரி. என்ன பேருங்கிறத நீங்க முதல்ல அத்தைக்கு சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அத குழந்தையோட காதுல 3 தடவை சொல்லட்டும். சொல்லி முடிச்சிட்டு சத்தமா ஒரு தடவை குழந்தையோட பேரை சொல்லுங்க. பூர்ணிமா குழந்தைய ஐஸ்வர்யாட்ட கொடு. சரிப்பா. பார்த்து. குடு. அம்மா நீங்க நினைச்ச பேரை குழந்தையோட அத்தை கிட்ட சொல்லுங்க. அவங்க குழந்தை காதுல சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சரியா? ஆ ஆ, சரி. போங்க. அம்மா பூர்ணி சித்தி தம்பிக்கு வைக்க போற பேரை ஐஷோத்த காதல சொல்றாங்க பாருங்களேன். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பேரை கேட்டீங்கல்ல, குழந்தை காதுல 3 தடவை சத்தமா பேரை சொல்லுங்க. மனோகர், மனோகர்,